ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ரம்னி கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம தட்டில் ஒட்டாமல் பேனில் ஒட்டாமல் பால் கேசரி இனிப்பு பார்க்க போகிறோம். இது சும்மா இந்த பேரை நான் வச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பேரை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அந்த நெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் 1 கப் ரவை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த கப்பில் தான் ரவை அளந்தேன். அதே கப்பில் ஜீனி 2 கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 3½ கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் பாலில் தான் இந்த கேசரி ஃபுல்லுமே பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா ஃபைன் ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா இங்கே பாருங்கள், இது மாதிரி ஃபைன் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த 3 கப் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டியெல்லாம் படாது. மெதுவாகவே கிளறிட்டுருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே அது எல்லாமே நல்லா வெந்து வரும். இது நல்லா இந்த ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜீனி போடணும். வேகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜீனி போட்டோம்னா ரவை திரி திரியாக இருக்கும். அது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இப்போ வெந்ததுக்கப்புறம் மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் அந்த 2 கப்பு உங்களுக்கு இனிப்பு தூக்கலாக வேணும்னா 2½ கப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜீனி போட்டோன்னே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலகிட்டு வரும். அது கடைசியாக அது பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து வரும்போது அது ஈவனாக வந்துடும். அதனால் என்னடா தண்ணி ஆயிடுச்சு அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அது அந்த கேசரி பதத்துக்கு வந்துடும். கட்டியெல்லாம் இல்லாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டியெல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம ஜீனி போடும்போது கைவிடாமல் கிளறிட்டோம்னா இது மாதிரி கட்டிப்படாது. இப்போ எனக்கு கட்டி இருக்குது, ஆனால் நான் கிளற அந்த கட்டியெல்லாம் அப்படியே இதுவாகிடுச்சிங்க பாருங்கள். எனக்கு சரியாயிடுச்சு. இது கூட நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் அந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் நான் ஜீனியில் அடித்து வச்சுருக்கேன் ஏலக்காவை, அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கிளறிட்டோம்னா அந்த கட்டி தட்டி இல்லாமல் கேசரி இனிப்பு, பால் கேசரி இனிப்பு தயாராகிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணியில் பண்ணுற கேசரிக்கு பதில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம தண்ணியில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பால் ஊற்றி பண்ணோம்னா நம்ம டேஸ்ட்டும் கொஞ்சம் தூக்கலாக காட்டும். அதனால தான் இன்றைக்கி நான் பால் ஊற்றி செஞ்சேன். எல்லோரும் நெய் வாடை வரலன்னு நினைப்போம். நம்ம இதில் என்ன பண்ணணும்னா கடைசியாக தான் நெய்யை கொஞ்சம் காய்ச்சிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு, திராட்சை அதெல்லாம் நெய்யில் வறுத்து இதில் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி பேனில் ஒட்டாமல் வரும். அப்போ தான் டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. கண்டிப்பாக நான் வேறு வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.